இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். போக்குவரத்து விதிமீறல்களுக்கான ஈச்சலான் அபராதத்தை 3 மாதங்களுக்குள் செலுத்தாவிட்டால் டிரைவிங் லைசன்ஸை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைக்கவசம் இல்லாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுதல், சிக்னலை தாண்டி வாகனத்தை இயக்குதல் ஆகிய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக போலீசார் விதிக்கப்படும் அபராத தொகையில் 40% மட்டுமே வசூல் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதனை கருத்தில் கொண்டு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி விதிமீறல்களுக்காக விதிக்கப்படும் அபராத தொகையை 3 மாதங்களுக்குள் செலுத்த தவறினால் ஓட்டுநர் உரிமங்களை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கடந்த 2 முறை தவறு செய்துவிட்டேன், இனி ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நிதிஷ்குமார், பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகே அனைத்து திட்டங்களும் மேம்பட தொடங்கியது என கூறினார். மேலும் பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு தனது சொந்த கட்சியில் உள்ள சிலர்தான் காரணம் என கூறிய அவர், கடந்த 2 முறை தவறு நடந்திருக்கலாம், ஆனால் அது மீண்டும் நடக்காது எனவும் நிதிஷ்குமார் உறுதியளித்தார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.